ஒரு நிமிஷம் தள்ளியா நில்லுமா, உள்ள போக கூடாது. சார் சார் அங்க நிக்கிறானே அவன் பையன் சார். சார் அது கூட அவ்வளவு இடம் இருக்கு, நானே அப்படியே போய் பக்கத்துல நிக்கிறேனே. நீங்க அந்த குண்டுக்குள்ள போனீங்கன்னா நீங்களும் அந்த பையனை சேர்ந்து ஒண்ணா அந்த குண்டுக்குள்ள போகணும். பரவாயில்லையா? அதுக்கு நான் சொல்வதெல்லாம் உண்மை. நீங்க சொல்றதெல்லாம் உண்மை. நேக்கு எப்படி தெரியும்? நீங்க திரும்ப சொல்லலாம் சார். நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. உங்க பிராடு நீங்களே சொல்லுங்க. ஐயா இதோ நிக்கிறானே இந்த ஃப்ராட். டேய் ஃப்ராட் கிட்ட மரியாதை கெட்டு போய்டும். ஏதாகனால பெரிய மனுஷங்க இருக்காங்களே பாக்குறேன். வெளிய வாடா புசி இண்டப்பி அக்கறே. சும்மா இருமோ. யாருமா அது? நீ சொல்லியா? ஐயா நவகிரகங்களாகட்டும் யுவகிரகங்களாகட்டும் கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 9 கிரகங்கள் தான் கணக்குல வரும். இவன் புதுசா 10ஆவதா ஒரு கிரகம் இருக்குன்னு சொல்லி கிரக நிலைகளை மாத்தி தப்பா பொருந்தாஜாத்துக்கு பொருத்தம் இருக்குன்னு பணத்துக்காக ஃப்ராடுத்தனம் பண்ணி. டேய் மறுபடியும் ஃப்ராட் நான் சொல்றேன். குடுங்க சார் அவரை. விடுமா. சும்மா இருமோ சும்மா. விடுமா. யாருமா அது? யாருமா அது? நீங்க எல்லாம் பேசக்கூடாது. நீங்க எல்லாம் பேசக்கூடாது. இது சரியா? பேசலையா? அவர் கிரக நிலையை மாத்துறதுல உனக்கு என்னையா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? நான் புனிதமா நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த தொழில் மேல புனிது வாரி வீசிட்டாயா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். யோ கடுப்பே தம்ம உட்காரியா. தம்பி அவர் சொல்ற குற்றச்சாட்டுக்கு நீ என்னப்பா சொல்ற? ஐயா அவர் ஜாதகத்துல இல்லாத தோஷத்தை இருக்கிறத சொல்லி நடக்க வேண்டிய விஷயத்தை நடக்க விடாம பண்றாரு. ஆனா நான் ஜாதகத்துல இருக்கிற தோஷத்தை இல்லைன்னு சொல்லி நடக்காத விஷயத்தை நடத்தி வைக்கிறேன். அவர் அதை ஜாதக திருத்தம் சொல்றாரு, நான் சீர்திருத்தம் சொல்றேன். ஐயா என்னையா இவன் மனப்பாட பாட்டு மாதிரி ஒப்பிக்கிறான். யோ விளங்குற மாதிரி சொல்லியா? ஐயா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தோஷத்தை காரணமா காட்டி எத்தனையோ பொண்ணுங்க முதிர்கண்ணியா வாழ்க்கை முழுக்க கண்ணி கழியாம வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்க ஜாதகத்தை நான் திருத்தம் பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டா நல்லா பேசிடுவா. இந்த திருத்தத்தை சீர்திருத்தமா தான் நினைச்சு பண்றேன். இத மோசடின்னு நினைச்சீங்கன்னா இந்த கோர்ட் எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஐயா இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு தோஷத்தின் பெயரால் வீணாகி போன எத்தனையோ பேரின் வாழ்க்கையில் திருமணத்தை நடத்தி வைத்ததற்காக இந்த கோர்ட் சரவணனை பாராட்டுகிறது. தொழில் பொறாமை காரணமாக இதை ஒரு வழக்குன்னு கொண்டு வந்து கோர்ட் நேரத்தை வீணடித்த கலைமாமணி கஜகப்பானந்தாவிற்கு ரூபாய் 5000 இந்த கோர்ட் அபராதம் விதிக்கிறது. இதை கட்ட தவறினால் 6 மாதம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும் என்று இந்த கோர்ட் எச்சரிக்கிறது. ஜட்ஜி வடக்க பார்த்து உட்கார்ந்து இருக்கிறப்பவே நினைச்சேன் இந்த கேஸ் விளங்காதுன்னு. எதுக்கு ஒரு தடவை கேட்டு பார்த்துருவோமா? ஐயா இந்த தீர்ப்பு ஒரு தடவை மாத்தி. ஜட்ஜியை கை நீட்டி மரியாதை பேசுனதுக்கு இன்னொரு 1000 ரூபாய் அபராதம். ஓகே வரான். ஜெயிச்சுட்டியா? நன்னா இரு. நான் கும்பிடுற ஆத்தா உனக்கு வப்பாட ஆப்பு. ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. ஏய் ஏய் ஆட்டோ ஆட்டோ. ச்சே அறிவு இருக்கா? ஆட்டோன்னு சொன்னா நிப்பாட்ட போறேன். ஸ்டேஜ்ல போற டிராமால நடு ரோட்ல போட்டு நிக்கிற. ஜஸ்ட் மிஸ். நீ இல்ல பீஸ் ஆயிருப்ப. ஆமா எந்த காலேஜ்? எம்ஜிஆர் ஸ்கூல் போணும். 140 ரூபா ஆகும். 100 ரூபாய் தான் தருவேன். ஏமா சாமியே பேரம் பேசலாமா? நீங்க சாமி கிட்டயே பேரம் பேசலாமா? சரி 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 ஏறுமா. ஃபாஸ்டா போங்க. உன்னை விட எனக்கு தான் அவசரம். சரி வண்டி எடுங்க. இன்னும் 5 நிமிஷத்துல ஃபங்க்ஷன் போணும். சீக்கிரம். அத்தா பெட்ரோல் போடணும். ஒரு 100 ரூபா கொடு. அதெல்லாம் இல்ல, இறங்கும்போது தான் தருவேன். சரி இறங்கி கொடு. ஏய் அது இங்க இறங்கி இல்ல, ஸ்கூல்ல இறங்கி. முதல்ல நம்ம 2 பேரும் இங்க இருந்து போகணும்ல. புடி. அப்பா பொம்பளை கிட்ட காசு வாங்குறதுக்கு எவ்வளவு போராட வேண்டியிருக்கு. ஏப்பா 30 ரூபாய் பெட்ரோல் போடு. டைம் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் போ. அத்தா கருமாரி அடுத்த சப் ஸ்கூல் தான். தம்பியை கெட்டியா பிடிச்சுக்க. ஐயோ அடங்குய்யால அடுத்த 7:30 கூப்பிட்டாங்களா? நல்ல வேலை ஒன்றும் ஆகல. இன்றைய எபிசோடு இவன் தான். இறங்கு. வாட்? யோ இறங்க கீழே. வாட் மேன்? யோ இறங்க சொல்றேன் வாயா. எப்படி இடிச்சுனா வந்து பாரியா. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் மேன்? என்னையா? வண்டியில இடிச்சுட்டான் சார். ஏய் வண்டி வரங்கட்டே. இறங்குமா வண்டியை வரங்கட்டேன்னு.
நான் இப்ப ஸ்கூலுக்கு போகணுமே. அட இறங்குமா, நீ ஒரு ஆள் போறதுனால ஸ்கூல்ல இழுத்து முடிய மாட்டாங்க. ஏய் நில்லு, நான் இப்ப எப்படி ஸ்கூலுக்கு போறது? போறதுன்னா வேற ஆட்டோ பிடிச்சு போ. இந்த பார், என் 100 ரூபாய் காசு கொடு முதல்ல. பார், உனக்காக ஆட்டோல பெட்ரோல் போட்டேன், உனக்காக வேக போய் கார்ல இடிச்சேன். அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. ஆளை விடு, சும்மா பேச வந்துட்டேன். தேவா, கூல் கூல். மாரியம்மா, தாயே, காளியம்மா. அவனுக்கு ஓட்டவே தெரியல சார். அவன் ஒழுங்கா பிரேக் போடாதனால தான் இவ்வளவு பிரச்சனை. எந்த கால்லையா பிரேக் போட்ட? சார் அவனை கேளுங்க சார், எந்த கால்ல பிரேக் போட்டான்? சார் இல்ல சார். ஏய் மாப்ள, டக்குனு கேச போடுங்க சார். பேசிச்சு வெயிட்டிங். ஏம்புலியம்மா. அக்கா, அக்கா, வாங்கக்கா, வாங்க. மாப்பிள நான் மேட்ரு பஞ்சாயத்து மாப்ள. பஞ்சாயத்து என்ன மாப்பிள, கேஸ போட வேண்டியதானே? போலீஸ்கார் போட மாட்டேன்றாரு மாப்ள. போலீஸ் சார் கேஸ போடுங்க, ஆட்டோ ரொம்ப டேமேஜ் இருக்குல்ல. வளர்ந்த நாட்டாம முடிஞ்சா கேஸ போட்டு காசை வாங்கி கொடுத்துக்க மாட்டேனா? ஏய், இப்ப நீ வரியா இல்லையா? அட இருமா, நீ வேற பெரிய டார்ச்சர் ஆடுறீங்க. மாப்ள எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு மாப்ள. போற வழியில எம்ஜிஆர் ஸ்கூல்ல இத தள்ளிட்டு போயிரு மாப்ள. மாப்பிள எனக்கு முக்கியமான டெலிவரி இருக்குது, அதெல்லாம் வேலைக்கு ஆகுது. நான் மாப்ள கிளம்புறேன். 2000 ரூபாய் காசு கிடைக்குதா? அப்போ என் ஷேர் அதெல்லாம் கொடுத்துருவோம் மாப்ள. சூர் கண்டிப்பா மாப்ள. ஓகே கம்ப்ளீட். ஏமா போமா, எல்லாம் சொல்லிட்டேன். நீ குத்துனனா? போமா சொல்லிட்டேல்ல. போயா. ஆத்த ஆளை விட்டுச்சு. ஏய், ரைட் ரைட். அடடடடடட இருமா, நீ வேற. சின்னதா லெஃப்ட் போயிட்டு அப்புறம் ரைட் போலாம். எங்க போற? ஒரு சின்ன டெலிவரி இருக்குமா. எதுக்கு இங்க நிறுத்துன? ஆ? ஏய், என் அவசரத்தை புரிஞ்சுக்கவே மாட்டியா? உனக்குமா அர்ஜென்ட்? சீ. தேவா, கூல் கூல். ஏய், என்ன சோக்கியமா? பாசறவனா வெங்காயம் 1 கிலோ வரைக்கும் போடுறீங்க. 1 கிலோ 50 ரூபா. என்ன 50 ரூபான்றீங்க? 30 ரூபாய்க்கு போடுங்கண்ணா. 15 17 18 20 20ல 20 தாங்க. 20 தள்ளி உட்காருமா. பத்திரமா பாத்துக்கோங்க, இதோ வந்துடுறேன். அட போய். ஐயோ. ஏய், வட்டி காசு எங்கடா? அடுத்த மாசம் சேர்த்து தந்துடுறேன் சேட்டு. என்கிட்ட கடன் வாங்கினவன் எவனும் தப்பிச்சதே கிடையாது. என்னை மட்டும் ஏமாத்தணும்னு கனவுல கூட நினைக்காத. தக்காளி கொண்டே விடுவேன். என்ன எவ்வளவு வேலை சொல்றீங்க? அப்ப பக்கத்து வீட்டுக்கு தான் போவேன். ஐயோ, செட்டு மாட்டணும். கடனை கேட்பானே. சரவணா, இன்னைக்கு நீ வாங்கின கடனை வசூல் பண்ணாம விட மாட்டான்டா இந்த சேட்டு. எதை சொல்லியும் சமாளிக்க முடியாது. வரேனே. ஏய் சரவணா, நில்டா. சரவணா, ஏய் சரவணா. விடாம துரத்துறேன். கொலைகேசி. ஏய் சரவணா. சரவணா, ஏய் நில்லை. சரவணா, ஏய் சரவணா நில்லா. தப்பிச்சிட்டியா? உன்னை பிடிக்கிறீங்களா? 2 நிமிஷம் மேடம், இதோ வந்துடுறேன். ஏய், எங்க போற? முக்கியமான வேலை மேடம், இல்லைன்னா உங்க நடு ரோட்ல விட்டு போவனா? இருங்க வரேன். அண்ணா, உங்களுக்கு பிரியாணி. ஐயோ, என்ன எல்லாரும் கிளம்புறாங்க? மேடம், நீங்க
நீங்க முண்டுகண்ணி அம்மனா வேம்பலி அம்மனா? பத்திரகாளி வண்டி நிறுத்து. ஏய் இங்க வா இப்படி குட்ரி. பாத்து இறங்குமா, தக்காளி நசுக்காத. பாத்து பாத்துடி. எப்ப வரா பாரு. ஃபங்க்ஷனே முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. எங்கடி போன நீ? பொண்ணு எல்லாமே முடிஞ்சதா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமாண்டி. உன்னால எங்க மானமே போச்சுடி. நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஆமா ஏன் பண்ணல? அது எப்படி பண்ண முடியும்? 3 பேர் தான டீம். ஹலோ பத்ரகாளி மேடம். சரி பா. ஹாய் மேடம். எடுத்துக்கங்க மேடம், என் கார்டு தான். திருமணம் தித்திக்க, மஞ்சள் நீர் மணக்க, காதணி விழா கண்டுகளிக்க, அனைத்து வித சுபகாரியங்களும் நல்ல முறையில் நடத்தியும் முடித்தும் தர அணுக வேண்டிய ஒரே இடம் மேலத்தாளம். ஒன்லி ஒரே ப்ரொப்ரைட்டர் ஈரா சரவணன் BA. மறக்காம கூப்பிடுங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன். தேங்க்யூ. மேடம், உங்க மூதேவங்களுக்கு கண்டிப்பா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு மேடம். மறக்காம ஃபோன் பண்ணுங்க. வரீங்களா? பாய். அப்பா புரிஞ்சுக்கோங்கப்பா, இன்னும் 2 வருஷம் பொறுங்கப்பா. எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்றேன்ல. இதே சொல்லிட்டு இருந்தா எப்படி? தோஷம் உள்ள ஜாதகமா? நான் எத்தனை ஜாதகம் பார்த்துருக்கேன், ஏதாவது ஒண்ணு பிறந்திருக்கேன், நீயே சொல்லு. உனக்கு ஜாதகம் அமையறதே கஷ்டமா இருக்குமா? பார்த்துக்கிட்டே இருப்போம், அது அமையும் போது அமையட்டுமே. என்னமோ பண்ணுங்கப்பா. ஏம்மா கண்ணா, என் வயசே கொஞ்சம் மனசுல வச்சுக்கோமா. ஆமா ஆவுனா உங்களுக்கு சாவ பத்தி தான் கற்பனை. கற்பனை இல்லம்மா, நிஜம் அதானே. அது காலகாலத்துல நடக்கணும். அப்பாவுக்கும் வயசாயிட்டே இருக்குல்ல. சரிப்பா விடுங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. கோபப்படாத கண்ணு. அப்பா எது செஞ்சாலும் நல்லது தானே செய்றேன். அம்மா தேவகி லைன்ல இருக்கியாமா? இருக்கேன்ப்பா, சொல்லுங்க. சரி, சாப்பிட்டு படு. அப்பா காலைல கூப்பிடுறேன்.